placer deposits. அட்டன் பண்ணியிருந்தீங்களா placer deposits? placer deposits வேற எங்கேயா பார்த்துருக்கோமா நம்ம? லைக் people would have seen இல்லைங்களா? placer deposits வந்து ஜாகிரஃபியில் லைக் இந்த கான்டினென்டல் ட்ரிப் தியரி பேசும்போது வந்து placer deposit ரெண்டு சைடும் வந்து இருக்குது, ஹைலைட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ placer depositsன்றது ஒன்றுமே கிடையாது, லைக் டெபாசிட்ஸ் தட் ஹவ் பீன் brought பை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற டெபாசிட்ஸ் தான். அது வந்து இட் இஸ் நாட், these are just sediments, they are not rocks. வெறும் செடிமெண்ட்ஸ் தான். அந்த செடிமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவிலான வந்து தோரியம் லைக் மோனோசைட் சாண்ட்ஸ்னு வந்து பேசுவாங்க. கேரளாவோட கோஸ்ட்டில் மோனோசைட் சாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். அண்ட் ஈவன் தேர் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு த சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். மோனோசைட் சாண்ட்ஸ் வந்து இல்லை தோரியம் டெபாசிட்ஸ் வந்து எங்கள் ஏரியாவில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தோரியம், சிலிகான், இந்த மாதிரியான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், ஒரு சில ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரி பிளேசர் டெபாசிட்ஸ், அதாவது அலுவியல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய டெபாசிட்ஸில் வந்து இந்த இதுங்க எல்லாமே வந்து இருக்கும். ஆல் தீஸ் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ எஸ், they are not magmatic rocks and commercially mined rare earth elements வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸில் வந்து நம்ம எடுக்கலாம். டேக் யுரேனியம், மோனாசைட், அதான் மோனாசைட்டில் தான் தோரியம் எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பிளேசர் டெபாசிட்ஸில் வந்து we can witness. So first statement is incorrect and second statement is correct. They're not rocks per se, they're just sediments, they're just deposits. போலாங்களா? அலோக்சான், அலோக்சான் ப்ரிசர்வ் ஃபுட்ஸுங்களா? வர yes, alloxan is an element that is used to bleach foods. மைதா வந்து லைக் ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இட் இஸ் ஆல் டியூ டு திஸ் யூஸ் ஆஃப் அலெக்சான் அப்படின்றது தான். அலெக்சான்ன்றது வந்து பிரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை லைக் பன்ஸ், இல்லை இந்த பரோட்டாஸ், எவ்ரி திங் தட் ஹேஸ் டு டூ வித் மைதா வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மாதிரி அது ஒரு எல்லோயிஷ் ஒயிட் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டாகவே வந்து இருக்கும். அலெக்சான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அலெக்சான் அதிகமாக யூஸ் பண்ணால் அது இட் இஸ் நத்திங் பட் an element that is used to bleach all these flours, so to bleach foods. and அது மட்டுமே இல்லாமல் லைக் ஒரு சில சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அலோக்சான் அப்படின்றது வந்து சாஃப்ட் ஆக்கும், ப்ளீச் கொஞ்சம் தான் பண்ணுமே ஒழிய அந்த மைதாவை வந்து சாஃப்ட் ஆக்குற ப்ராசஸ் தான் வந்து அலோக்சான் அதிகமாக பண்ணுது. அண்ட் பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, பென்சாயில் பெராக்சைடு ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் தான் வந்து அதிக அளவில் ப்ளீச்சிங்க்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில சோர்சஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அலெக்சான் இஸ் நத்திங் பட் அ கெமிக்கல் தட் இஸ் யூஸ் டு ப்ளீச் ஃபுட்ஸ். அண்ட் இது என்ன பண்ணும், மேதா அதிகமாக சாப்பிட்றாங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. பிகாஸ் நம்மளோட இன்சுலின் செக்ரீஷனை வந்து அதிக அளவில் வந்து தடுக்கிறதுல வந்து இந்த அலெக்சானுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்ட் டு இன்டியூஸ் டயபிட்டிஸ் இன் ராட்ஸ். லேபரேட்டரி பர்பஸஸ்க்காக ராட்ஸில் வந்து டயபிட்டிஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த அலெக்சான் வந்து தருவாங்க. ஸோ தட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? அலெக்சான், எனி டவுட்ஸ் அலெக்சான்ல? போலாங்களா? எஸ், கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷன். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜனுங்களா? வேற ட்ரை பண்ணியிருந்தீங்களா? வேறு? ஸோ இட்ஸ் பி, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகும்போது, ஃபெர்மெண்ட் ஆகும்போது வந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். அண்ட் எஸ், மீத்தேன்ன்றது வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். பிகாஸ் ஆல் தீஸ் ருமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷன் பேஸ் தான் வந்து போகும். ருமினன்ஸ், இந்த கேட்டில்ஸு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ருமினன்ட் அனிமல்ஸ், ருமினன்ட் ஸ்பீஷிஸ், அது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இருக்கும். அது நீங்கள் கேட்கலாம், எஸ், ஆனால் வந்து கேட்டில் தானே வந்து அதிக அளவிலான மீத்தேனுக்கு ஒரு சோர்ஸாக வந்து இருக்குது, அப்போ கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷனில் மீத்தேனும் வருமே அப்படின்னு கேட்கலாம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷனில் CO2 அண்ட் ஹைட்ரோஜன் வந்து வெளியே வரும். அதை யூஸ் பண்ணி அந்த வயிற்றுல ரூமன் அப்படின்ற அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் தே ப்ரொடியூஸ் CH4, தே ப்ரொடியூஸ் மீத்தேன். ஸோ மீத்தேன்ன்றது வந்து எடுத்த உடனே கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷனில் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. இனிஷியலாக வெளியே வரக்கூடிய ரெண்டு கேஸஸ் வந்து ஹைட்ரஜன் அண்ட்
கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து CH4 அப்படின்றது அந்த இந்த மீத்தேன் பாக்டீரியாஸ்னால வந்து கிரியேட் பண்ணப்படுது, மெத்தானோஜெனிக் பாக்டீரியாஸ்னால. புரியுதுங்களா? எஸ், கார்போஹைட்ரேட் ஃபர்மெண்டேஷன். Public tech platform for frictionless credit. Public tech platform for frictionless credit. அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்களா? எஸ், இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம். இங்கே இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேமெண்ட் ஆஃப் இது வச்சிருப்போம் இல்லைங்களா, POS டிவைசஸ் அப்படின்றது மாதிரி. இப்போ கார்டு ஸ்வைப் பண்ணலாம் டிவைஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட அதே ஒரு மெக்கானிசம் அப்படியே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம். லோன் மேக்கிங் ப்ராசஸை வந்து இப்போ லோன் மேக்கிங் அப்படின்னும் போது டேக்ஸ் அரௌண்ட் வீக்ஸ் ஈவன் மந்த்ஸ் ஃபார் இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்லாத இண்டிவிஜுவல்ஸ்க்கெல்லாம் வந்து பேப்பர் ஒர்க் ஜாஸ்தியாக போயிட்டு நிறைய நேரம் வந்து எடுக்கும் டு கெட் லோன்ஸ். ஸோ இந்த மாதிரி லோன்ஸ்ன்றது வந்து ஈஸியாக வந்து ஆக்சசபிளாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் டிசர்விங் போது வந்து ஃபார்மர்ஸ் அந்த மாதிரியான இண்டிவிஜுவல் எப்படி சொல்றது, இந்த சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வரப்பட்ட ஒரு ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் பிளாட்ஃபார்ம் பப்ளிக் டெக் அப்படின்றது. RBI-னால எடுத்துட்டு வரப்பட்டது, CDAC அப்படினால வந்து கிடையாது. RBI-யோட சப்சிடியரி RBI இன்னோவேஷன் ஹப் அப்படின்ட்டு, RBI இன்னோவேஷன் ஹப், RBI in partnership with RBI Innovation Hub has brought the public tech platform for frictionless credit. It's not CDAC. இந்த கம்ப்யூட்டிங் இது பண்ணுறது தான் வந்து CDAC. அது வந்து இந்த மைட்டி கீழே வந்து வரும். ஸோ எஸ், only statement 2 is correct. Statement 1 வந்து தப்பா இருக்கு. Only statement 2 is correct. Photovoltaic waste, question number 5, photovoltaic waste. சீங்களா பாரு, D அதாவது ட்ரை பண்ணுவீங்களா? ஆப்ஷன் D வேற. எஸ், ஆப்ஷன் D, டெலீரியம், கேட்மியம், குரோமியம் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட இது வந்து வரும். அண்ட் ஃபோட்டோ வோல்டேக்ஸ்ன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் பார்க்காம ஈவன் ஃபார் மெயின்ஸ் இட் ஹாஸ் வெரி பிக் ஸ்கோப். பிகாஸ் நம்ம இப்போ தான் வந்து இன்ஃபேக்ட் 2017-16 தான் வந்து லார்ஜ் ஸ்கேலாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சோம் ஆல் தீஸ் ஃபோட்டோ வோல்டேக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து எஸ், ஒரு ஃபோட்டோ வோல்டேக்கோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ் வந்து வரும். 20 to 25 இயர்ஸ் வந்து சாலிடாக வந்து அதனால் வந்து இருக்க முடியும். பட் த திங் இஸ், டியூரிங் டிரான்சிட் லாட் ஆஃப் ஃபோட்டோ வோல்டேக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதை வந்து ரெக்கவர் பண்ணாமல் ஆல் தீஸ் கோஸ் டு வேஸ்ட். அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ போராக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ரெகுலர் வேஸ்ட், முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டே வந்து அவ்வளோ போராக இருக்குது. அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து நம்ம அதிக அளவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது கிடையாது. பிகாஸ் ரீசென்ட்லி வி ஹேவ் திஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஓவர் ஷூட் டே, பிளாஸ்டிக் வேஸ்ட் ஓவர் ஷூட் டே அப்படின்னு மாதிரி ஒரு டேஸ்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அதை வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு நடுத்தரமாக ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓவர் ஷூட் டே ஐ திங்க் யூ பீப்புள் ஒரு கிளியராக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஈக்காலஜிக்கல் ஓவர் ஷூட் டே அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அர்த் ஓவர் ஷூட் டே, குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்னால வந்து எடுத்துகிட்டு வரப்படுது. அதே சிமிலர் மெக்கானிசம் தான் பிளாஸ்டிக் ஓவர் ஷூட்டுக்குமே. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து இருக்கு. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் வந்து இருக்கு. அந்த பிளாஸ்டிக் ஓவர் ஷூட் என்னைக்கு அப்படின்னா 6th January 2023ல 2024ல 6th January அன்னைக்கு ஓவர் ஷூட் ஆகுது. அதாவது 1st January 2024ல இருந்து 31st December 2024க்குள்ள நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் நான் வந்து ரீசைக்கிள் பண்ணாதான் வந்து எனக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கும். ஆனால் அது பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் எனக்கு இல்லை. எந்த அளவுக்கான மெக்கானிசம்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 6 நாள் நான் எவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறனோ 1லேருந்து 6 வரைக்கும், அதை மட்டும்தான் வருஷம் ஃபுல்லாக நான் வந்து ரீசைக்கிள் பண்ணிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வேஸ்ட் ரீசைக்கிளிங் அண்ட் ஹேண்ட்லிங் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து லைக் சிமிலராக தான் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்
சோலார் வேஸ்ட் இதெல்லாமே ஒரே பாலிசியாக தான் வந்து வச்சிருக்கோம். நம்ம தனிப்பட்ட பாலிசி ஃபார் சோலார் வேஸ்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல. அது எடுத்துகிட்டு வரது வந்து பிகாஸ் ஆல் தீஸ் ஆல் டாக்ஸிக் திங்ஸ், குரோமியமாக இருக்கட்டும், கேட்மியமாக இருக்கட்டும், இது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு பெரிய டிமாண்டாக வந்து இருக்குது. அண்ட் ஓவிங் டு ஆல் தீஸ் ஸ்கீம்ஸ், இந்த ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தேவைப்படுது. ஆல் தீஸ் திங்ஸ், டெலீரியம், குரோமியம், அலுமினியம், கேட்மியம், ஜிங்க், சிலிகான், காப்பர், இதெல்லாமே வந்து இட் வில் பி அந்த வேஸ்ட்லேருந்து வந்து ஜென்ரேட் ஆகும். திஸ் ஆர் ஆல் யூஸ் தேர். ஸோ அதனால் வந்து அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது வெளியே வரும். ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா 1, 2, 3, 4 and 5. 1, 2, option D, 1, 2, 3, 4 and 5. Yes, inverted duty structure. ஓகேங்களா, இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் சரிங்களா. எஸ், இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னும் போது வந்து நான் எவ்வளோ கொடுக்குறனோ அதை விட கம்மியாக தான் வந்து ஐ பி கெட்டிங் டாக்ஸஸ். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது வந்து ஒரு 18% ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குது. ஒரு 18% ஒரு 10% வச்சுக்கோங்க. 10% வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குது. அதை வந்து எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு தரும்போது 5% தான் வந்து தருது. லெட் அஸ் சே டாக்ஸ் ரேட்ஸ். ஸோ நான் வாங்கும்போது 10 rupees-ஓ 20 rupees-ஓ அதை கொடுத்து அதில் 5% 10% வந்து கொடுத்து ஐம் பையிங் த ப்ராடக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராவது வந்து இருக்கட்டும். பட் அதை நான் வாங்கி when I give to the consumers, அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணக்கூடியது வந்து நான் எவ்வளோ பே பண்ணணும் அதை விட ஒரு கம்மியான அமௌண்ட் தான் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, இதை தான் வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்குறோம் அதை விட அதிகமாக தான் வந்து வாங்கணும். அதுதான் வந்து ஒரு ஜென்ரல் டியூட்டி ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். ஆனால் இன்வெர்டடாக இருக்கிறதுனால நான் எவ்வளோ வாங்குறனோ அதை விட கம்மியாக வந்து நான் வாங்கிக்கிறேன். லைக் விற்கும் போது வந்து அதை விட கம்மியாக தான் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, இதுதான் வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெவலில் இல்லை எனி கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இட் வில் பி அ ரெவன்யூ லாஸ் ஃபார் தி கவர்மெண்ட். நான் அதிகமாக பே பண்ணுறேன், கம்மியாக தான் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கிக்கிறேன். போதுங்களா. போத் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் given there are correct. Inverted duty structure arises when tax paid on inward supplies. Inward supplies நான் வாங்கும்போது ஹையரா இருக்கு, அவுட்வர்ட் நான் தரும்போது வந்து கம்மியா வந்து கொடுக்குறேன். It's a revenue loss for the government. Both statements 1 and 2 are correct. Traffic. Question number 7. பீங்களா வேற ஏங்களா வேற கேஸ் என்னன்னா வந்து டிராஃபிக்ன்றது IUCN அண்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபோரம் WWF அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு NGO. டிராஃபிக்ன்றது வந்து IUCN அண்ட் WWF-னால வந்து சேர்ந்து எடுத்துகிட்டு ஒரு NGO. UN பாடி கிடையாது, NGO. அது யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வராது, UNEP கீழே வந்து வராது. வி ஹாவ் திஸ் திங் சைட்ஸ். நீங்கள் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சோர்ஸில் வந்து சைட்ஸுக்கு அப்படியே அது பக்கத்துலேயே வந்து டிராஃபிக் கொடுத்து வச்சுருப்பாங்க. லைக் ஆல் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ்னு பார்ப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து அந்த இருக்கு இல்லைங்களா, சைட்ஸ் பக்கத்துலேயே வந்து டிராஃபிக் கொடுத்து வச்சிருப்பாங்க. சைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குது அப்படின்னா பாட்டம் ரைட் கார்னரில் வந்து டிராஃபிக் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ சைட்ஸ் பார்த்துட்டு உடனே நம்ம பார்க்குறது எஸ் இதுவும் UNEP கீழே தான் வரும் போல் இருக்கு அப்படின்னு இருக்கும். பட் இட் டஸ் நாட் கம் அண்டர் யுனைடெட் நேஷன். சைட்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வந்து வரும். அதோட கோல் வேற. அதோட இது வந்து ட்ரேட் பண்ண விடாமல் தடுக்கிறது. ட்ரேட் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து அந்த ஸ்பீசிஸோட எக்ஸிஸ்டன்ஸை என்டேஞ்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட செயல்படுறது வந்து வாஷிங்டன் கன்வென்ஷன், அதாவது சைட்ஸ் அப்படின்றது. ஆனால் டிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா நீ ட்ரேட் பண்ணிக்கோ, பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தேர் கன்சர்வேஷன் இன் நேச்சர் அப்படின்ற ஒரு கோலுக்காக வந்து டிராஃபிக் செயல்படுது. இட்ஸ் நாட் அண்டர் UNEP, IUCN அண்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் அவங்களுக்கு கீழே வந்து இருக்கு, WWF கீழே. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இந்த செகண்ட் இஸ் எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. 2 only. Cope's rule.
ஸோ கோப்ஸ் ரூல் அப்படின்றது எஸ் எவல்யூஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கோப்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எவல்யூஷன் ஒரு 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 அனிமல் ஒரு எனி ஆர்கானிசம் ஃபார் தட் மேட்டர் ஒரு காலநிலையிலேருந்து இன்னொரு காலநிலை மாறும்போது அது எப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சி வந்து அடையுது அப்படின்ற பொறுத்தின தான் வந்து கோப்ஸ் ரூல். ஸோ கோப்புன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு சின்ன ஆர்கானிசம் வந்து பெரிய ஆர்கானிசமாக வந்து வளரும் அப்படின்றது தான் வந்து கோப்போட ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஹார்சஸ் வந்து இனிஷியலி வந்து தேவர் சைஸ் ஆஃப் இந்த கிரேட் டேன்ஸ் தான் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரேட் டேன் பிரீடு அந்த பிரீடு சைஸில் தான் வந்து இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுடே வி ஹேவ் வெரி மேசிவ் ஹார்சஸ் ட்ராட் பிரீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேசிவாக வந்திருக்கு. பட் இனிஷியலி தே ஸ்டார்டட் அட் தி பிளேஸ் ஆஃப் ஈவன் போனீஸே சின்னதாக இருக்கும். போனீஸை விட சின்னதாக இருந்தது ஹார்சஸ் அன்னைக்கு, புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து அவர் கோப்ஸ் ரூல் சொல்றாரு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஸ்பீஷீஸ்ன்றது வந்து வளர்ந்துகிட்டே வந்து வரும் அப்படின்றது வந்து கோப்ஸ் ரூல். பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஹாஸ் நோட்டிஃபைட் தட் கோப்ஸ் ரூல் வந்து தப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ் எடுத்துக்கோங்க. டைனோசர்ஸ் எவ்வளோ பெருசாக வந்துருது. டைனோசர்ஸ் எந்த இது கீழே எந்த கிளாசிஃபிகேஷன் கீழே வரும்? தே கம் அண்டர் ரெப்டைல்ஸ். ஆனால் இன்னைக்கு ரெப்டைல்ஸ் அவங்க கோப்ஸ்லாம் வந்து வேலை செய்யல இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அலாஸ்கன் ஹார்சஸ் வந்து இருக்கு. அலாஸ்கன் ஹார்சஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. பட் டுடே தே ஆர் வெரி லோ. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 to 15% அது இருந்த சைஸை விட சின்னதாக மாறி இருக்கு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கோப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனிமல்ஸ் வந்து தே க்ரோ பிக் இன் சைஸ் அப்படின்றது கோப்போடலாம். அப்படி இல்லை, தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். இந்த மாதிரி மாற்று எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ்மே வந்து இருக்கு அப்படின்றது ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹவ் சேலஞ்ச்டு. அதுதான் வந்து கோப்ஸ் ரூல் ஆர் கோப்ஸ் லா. புரியுங்களா? எவல்யூஷன் ஐ திங்க் எவல்யூஷனோட பேசிக்ஸ்லாம் வந்து we have already discussed அப்படின்ட்டு. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் எவல்யூஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்ன, அதெல்லாம் வந்து முன்னாடியே பேசிருக்கோம் இல்லைங்களா? Red panda. Page number 9, red panda. ரெட் பாண்டா. ஸோ எஸ், ரெட் பாண்டா அதிக அளவில் வந்து ரெண்டு நேச்சுரல் ஹேபிட்டாட்ஸை வந்து பார்க்கலாம். ஒன்று சிங்கிள் லீலா அண்ட் நியோரா அப்படின்ட்டு. இன்னும் சிங்கிள் லீலா அண்ட் நியோரா, இந்த ரெண்டு இடத்துல வந்து அதிக அளவில் வி கேன் விட்னஸ் ஆல் தீஸ் ரெட் பாண்டாஸ். ரெட் பாண்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹர்பிவோரஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் தே ஆர் ஆக்சுவலி கார்னிவோரஸ் அனிமல்ஸ். ஆனால் டுடே தே ஹவ் அடாப்டட் டுவர்ட்ஸ் ஒரு வெஜிடேரியன் டயட் அடாப்ட் பண்ணிட்டாங்க. தேர் நாட் ஹர்பிவோர்ஸ் பர்சே, அவங்க வெஜிடேரியன் டயட்டை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆம்னிவோர்ஸ் தான், ஏன்னா இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் டயட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து கார்னிவோர்ஸ் தான், ஆனால் வெஜிடேரியன் டயட்டுமே வந்து தே ஆர் ஹேவிங். ஸோ அதனால வந்து தே ஆர் நாட் ஹர்பி, தட் டஸ் நாட் மேக் தம் ஹர்பிவோர்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பா இருக்கு. தே ஆர் என்டேஞ்சர்ட் அண்ட் சிக்கிம்ல வந்து ஸ்டேட் அனிமலாக வந்து இருக்காங்க. ஸோ த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஹர்பிவோரஸ் கிடையாது, கார்னிவோரஸ். நான் வெஜிடேரியன் டயட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 3 statements ஆர் கரெக்ட், ஃபர்ஸ்ட் 3 statements. அண்ட் சிங்கிள் லீலா நியோராலாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குங்க. சிங்கிள் லீலா நியோரா ஆனால் வந்து தேர் இன் வெஸ்ட் பெங்கால். Question number 10, free legal aid. One and two. Where? 1, 2 and 3 ங்களா? Where? Free legal aid எந்தெந்த ஆர்டிகல்ஸ்ல எந்த ப்ரொவிஷன்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ட்டு ஆப்வியஸா 39A வரதான் போகுது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லேண்ட், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி. அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து லைக் இஃப் ஹி இஸ் ஹேவிங் லீகல் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் தி ஆப்போனன்ட் இஸ் நாட் ஹேவிங் லீகல் ரெப்ரஸன்டேஷன், அது வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அங்கேயுமே வந்து தேர் இம்ப்ளிசிட்டாக வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஃபார் கிவ் லைக் டு கிவ் தெம் லீகல் எய்டு. சரிங்களா? ஸோ 14, 39 அண்ட் 22(1). 22 Part 1 என்ன பேசுது? சாரி, கன்விக்ஷன் பற்றி வந்து பேசுது இல்லைங்களா? ஸோ 24 hours வந்து அவரை வந்து ஒப்படைக்கணும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படணும். அவருக்கு லாயர் வைக்க முடியல அப்படின்னா ஒன் லாயர் ஹேஸ் டு பி ப்ரொவைடட் டு தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அப்படின்றது. ஸோ அந்த 3 ஆர்டிகல்ஸ் தான். 38 பார்த்தீங்க அப்படின்னா 38 எதை பேசுது?
ஜஸ்டிஸு, லைக் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர் பர்மியேட்டட் பை ஜஸ்டிஸ், சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து போகும் இல்லைங்களா. ஸோ 38ல் வந்து இம்ப்ளிசிட்டாக கூட வந்து ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து தரணும், நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ A 1, 2 and 3. Rupee Dirham settlement system. Question number 11. Rupee Dirham settlement system. Rupee Dirham settlement system. Bingla. Per try பண்ணீங்களா? Rupee Dirham settlement systems. Yes, B. First statementல என்ன தப்பா இருக்கு? All capital accounts கொடுத்திருக்காங்க. Permissible capital account provisions transactions வந்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து full capital account convertibility நமக்கு கிடையாது இல்லைங்களா, இருக்கா? இல்லை. எஸ். அண்ட் தாராப்பூர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து தே ஹவ் சஜஸ்டட் ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி போங்க அப்படின்ட்டு. பண்ணலன்னா என்ன வரும் பிரச்சனை அப்படின்றது ஆர்லிலி வி ஹவ் டிஸ்கஸ்ட். அந்த டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே எக்கனாமிக் டிஸ்கஷன் வந்து இவ்வளோ கன்ஃபார்மாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்துருக்கு. இட்ஸ் நாட் ஆல், only few permitted capital account transactions. Only few permitted capital account transactions current accountல எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து பண்ணிக்கலாம். Question number 12. Srinivasa Ramanujam. பண்ணீங்களா? வேறு ட்ரை பண்ணுவீங்களா? ஸ்ரீனிவாச ராமானுஜம். எஸ், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 1729. அந்த ஒரு கியூப்ஸோட அடிஷனாக வந்து வரும். லைக் 10 cube + 9 cube 1729, 12 cube + 1 cube வந்து 1729 வந்து இருக்கும். ஸோ இதுதான் ராமானுஜம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஹார்டியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குமே வந்து ஹார்டி ராமானுஜம் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் November 22 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே December 22. அவரோட பர்த் ஆனிவர்சரி வந்து December 22. அன்றைக்கி தான் வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது, நாட் November 22. இந்த மேன் ஹூ நூ இன்ஃபினிட்டி அந்த படமே வந்து ராமானுஜம் தான் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா December 22, அது இட் இஸ் given as November 22. நாட்டி பாய் ஜிஎஸ்எல்விங்களா? ஜிஎஸ்எல்வி நாட்டி பாய்ஸ் ஜிஎஸ்எல்வி. ஏன் நாட்டி பாய் ஜிஎஸ்எல்வியை கூப்பிடுறாங்க? ஜாஸ்தி ஃபெயிலியர்ஸ் 60 வாட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி வந்து அது ஃபெயில் ஆகிடுது. லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஃபெயில் ஆகிடுது. பிகாஸ் சம்திங் டு டூ. அண்ட் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி தான் வந்து லாங் டிஸ்டன்சஸ் பெரிய ஆர்பிஸ்க்கு கூட்டு போகிறதுல வந்து இருக்குது. பிஎஸ்எல்வினா வந்து லைக் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் லோவர் தாரோட சன்சன்கிரனஸ் இதோட வந்து நிறுத்திக்கிறது தான் வந்து பிஎஸ்எல்வி வந்து இருக்குது. ஆனால் பிஎஸ்எல்வி பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி வந்து இருக்குது. 150 வாட்டி அனுப்பினாலுமே 2 வாட்டி தான் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஆனால் இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 to 60 டைம்ஸ் அனுப்பும் போதே வந்து 4-5 வாட்டி வந்து ஜிஎஸ்எல்வி ஃபெயில் ஆகிடுது. பிகாஸ் இட் ஆல் ஹேஸ் சம்திங் டு டூ வித் கிரையோஜெனிக்ஸ். இந்த ரொம்ப லைக் கோல்டான டெம்பரேச்சர்ஸில் வந்து ஃபியூவல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are using கிரையோஜெனிக் இன்ஜின்ஸுங்களா யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அவங்களா லைக் ஒரு நல்ல மாடல் கிடையாது சென்ஸ் நீங்கள் பேசுறது அப்படி தான் இருக்குது. பட் வி ரிவர்ஸ் இன்ஜினியர் தட். ரஷ்யன் மாடலை பார்த்து ரஷ்யா நமக்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. பிகாஸ் அவங்க பண்ணுற மாதிரி அந்த நம்பி படம் வந்து இதை பற்றி தான் வந்து இருக்குது. அப்படி இந்த ராக்கெட்ரியா எஸ் அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எம்டிசிஆர், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்ட்டு பார்த்துருப்போம் நம்ம. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த மாதிரி ஆஸ்திரேலியா குரூப் இருக்குது, வெஸ்டர்ன் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருக்கு. அதில் எம்டிசிஆர் படி யூஎஸ் வாஸ் ப்ரெஷரைசிங் ரஷ்யா தட் இது தர்றது வந்து இட் இஸ் இன் வயலேஷன் ஆர் இஸ் அல்ட்ரா வயஸ் தி எம்டிசிஆர் ரெஜிமெண்ட் அப்படின்றது மாதிரி. ஸோ அதனால தேர் நாட் கிவ். அண்ட் நம்மளாம் வந்து அதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணதுனால கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஜிஎஸ்எல்வியில் வந்து இருக்குது. அதனால நிறைய ஃபெயிலியர்ஸ்னாக்க வந்து அது வழிவகுக்குது. அதனால அது வந்து நாட்டி பாய் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுவோம். போதுங்களா? எஸ், ஜிஎஸ்எல்வி.
நகாரா ஆர்கிடெக்சர். போத் 1 and 2ங்களா? வேற பீங்களா? நகாரா ஆர்கிடெக்சர். நகாரா ஆர்கிடெக்சர் எஸ். 5th century காமன் எராங்க, பிஃபோர் காமன் எரான்னு இருக்கு. 5th century காமன் எரா, பிஃபோர் காமன் எரா. அப்போ வந்து இந்துவிசமே வந்து கன்சாலிடேட் ஆகலை. எஸ். சொலான்கி ஸ்கூல், ராஜ்புத் ஸ்கூல்ஸ் இருக்கு. இது மாதிரி காஜுரஹோ, சாண்டேலா ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு நகாராவே ஒரு ஒரு அம்பர்லா. அது அம்பர்லாக்குள்ள வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து மாருகுஜரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள், சாண்டேலா டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்கூல்ஸ் ஆஃப் சப் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு நகரால. சரி, நகராவோட பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து லைக் வில் ஹேவ் டு சி. ஏன்னா வந்து இந்த ராம் ஜென்மபூமியை வந்து நகரா பேஸ் பண்ணியிருக்கனால வந்து ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் தட். அந்த ஜயாத்தி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்மால் கட்டப்பட்டிருக்கும். பெல்ஸ் இருக்குங்களா நகரா ஸ்டைலில்? பெல்ஸ் இருக்காது, வால்ஸ் இருக்காது. அவுட்ரைடாக ஒரு டெம்பிள் மட்டும் வந்து இருக்கும். இப்போ அதே திராவிடில் பார்த்தீங்கன்னா, திராவிடில் ஒரு வெள்ளோ சுற்றி வந்து வால் அதெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் நகரால அந்த மாதிரி வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிஃபோர் சென்ச்சுரி காமன் எரா, பிஃபோர் காமன் எரா வந்து கொடுத்துருக்காங்க. And Nagara style, yes, Solanki school வந்து is a type of Nagara style. And அந்த சப் ஸ்கூல்ஸ்லாம் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. சப் ஸ்கூல்ஸ் வந்து சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சப் ஸ்கூல்ஸில். (15) 19(2) restrictions, reasonable restrictions பாருங்களா? பாருங்க, 19(2) reasonable restrictions for freedom of speech, expression, அதெல்லாம் freedom of speech. 19 அதாவது we have defamation, decency. dissent வந்து வராது. dissent வந்து reasonable restrictionsல வந்து வராது. டிஃபமேஷன், டிசென்சி, பப்ளிக் ஆர்டர், அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் லிஸ்ட். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அதர் நேஷன்ஸ், சாவரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது மாதிரி. அக்னி 5 சரிங்களா? சி அக்னி 5 அது வந்து MIRV அப்படின்றது டெக்னாலஜி, மல்டிபிள் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்ட்டு. மல்டிபிள் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்ட்டு. பிகாஸ் கன்வென்ஷனலி ஸ்பீக்கிங் ஒரு இதில் வந்து ஒரு சில வார்ஹெட்ஸ் தான் வந்து, ஒரு மிசைலில் வந்து ஒரு வார்ஹெட் தான் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. பட் டுடே we can attack different areas using one missile அப்படின்றது தான் MIRV டெக்னாலஜி அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு அம்பர்லா மாதிரி வந்து ஆக்ட் ஆகி ஒரே மிசைலை வச்சு பலதரப்பட்ட லொக்கேஷன்ஸை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது MIRV டெக்னாலஜி. அண்ட் இஸ் அ பலிஸ்டிக் மிசைல், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேங்களா? போத் 1 and 2. 17 Tosa Inu, Cane Corso and Sarpalagnac. Food made from seed weeds-ங்களா? வேற டாக் பிரீட்ஸ், அதாவது ஒரு சில டேஞ்சரஸான டாக் பிரீட்ஸ் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டில் வரக்கூடிய டாக்ஸ் இதெல்லாம். கேன் கார்சோ, டோசா ஈனோ. இந்த சீம்ஸ் பார்ப்பீங்களா, அது சோஷியல் மீடியாவில் சீம்ஸ்னு ஒன்று வரும் இல்லைங்களா? அதுவே வந்து இந்த ஈனோ பிரீடு தான் வந்து வரும். டாக் பிரீட்ஸ். The person who used saltpeter for cooling water. Person who used saltpeter for cooling water. B. Akbar used saltpeter for cooling water.
New collective quantified goal. New collective quantified goal. Climate finance. Where? This has something to do with climate finance. It has to do with climate finance. 19 new collective quantified goal. Climate finance. FRBM Act. சரிங்களா? FRBM 3% ஆஃப் ஜிடிபியை வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் தாண்டக்கூடாது. ரெவன்யூ டெஃபிசிட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 0% இல்லைங்களா? ரெவன்யூ டெஃபிசிட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் 3%, ரெவன்யூ டெஃபிசிட் 0%, கிவ் ஆர் டேக் +or-0.5 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விகில் ரூம் வந்து கொடுத்துருக்கோம். +0.5 விகில் ரூம். அண்ட் எஸ் இந்த டார்கெட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்சஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் அப்போட வந்து பயங்கரமாக ப்ரீச் ஆச்சு, அதெல்லாம் வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்குள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க FRBM ஆக்டில். ஸோ எஸ், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். Pollutants present in holy colors. Holy colors. ஏங்களா? டி. வர பிங்களா? வர டி 1, 2, 3 and 4 ஆஸ்பெஸ்டாஸ்மே வந்து இருக்கு. அண்ட் அது கூட சேர்த்து இந்த லைக் ப்ரூஷியன் ப்ளூ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரூஷியன் ப்ளூ, இந்த சயனைடை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல ப்ரூஷியன் ப்ளூ, ஐ திங்க் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்ட்டு, அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அது யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை ஒரு இண்டிகோ ப்ளூ கலரில் வந்து இருக்கும் அது இது. ஸோ ப்ரூஷியன் ப்ளூ, அலுமினியம் ப்ரோமைட் அதுவுமே வந்து இந்த ஹோலி கலர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூஷியன் ப்ளூ அண்ட் அலுமினியம் bromide. Sela tunnel டீங்களா? டியா? போடுங்க. டி, ஆக்சுவலி டி, neither 1 nor 2 வந்து 9,800 feet, 13,700 feet கிடையாது. காஷ்மீரில் வந்து இட்ஸ் நாட் 13,700 feet கிடையாது, 9,800 feet. ஸோ சேலா பாஸ் வேற, சேலா டனல் வேற. சேலா டனல்ன்றது வந்து 9,800 feetல வந்து இருக்கு. சேலா பாஸ்ன்றது அந்த மவுண்டன் பாஸ் இருக்குங்களா, அதுதான் வந்து 13,700 feetsல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அது லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். காஷ்மீர், அருணாச்சல், சேலா அருணாச்சல்லையா? ஆமாங்க, அருணாச்சல், நாட் காஷ்மீர் ஆல்சோ, அருணாச்சல் பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் சேலா. ஸோ neither 1 nor 2. (23) குர்ஜர் பத்தி ஹராஸ். உள்ளிட்டுங்களா? வேற எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்றது? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? வேற? எஸ், all three statements are correct. அது எஸ், பார்க்கும்போது வந்து குர்ஜர் பிரதிஹராஸ், ராஷ்டிரகூட்டாஸ் வந்து கீழே டெக்கன் சைடில் வந்து இருப்பாங்க, பாலாஸ் வந்து இங்கே பெங்கால் சைட்லையும், குர்ஜர் பிரதிஹராஸ் இந்த சைட்லேயும் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து லைக் ஆல் தீஸ் மேப்ஸ் வில் டெபிக்ட். ஒரு சில இன்ஸ்டன்சஸில், லேட்டர் இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூட்டாஸ் அது எண்ட் ஆஃப் த டே வந்து தே வந்து ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு அடுத்து செகண்ட் இன் லைன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஹராஸ், அதுக்கடுத்து தேர்டில் தான் வந்து பாலாஸ் வந்து வருவாங்க. ஒட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த மாதிரி பாலாஸ் கம்ப்ளீட்டாக அனலைட் பண்ணப்பட்டாங்கன்னா கிடையாது,
அவங்களும் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தாங்க. ஓவர்லாப்பிங் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து இருந்தது. பாலாஸும் கிளைம் பண்ணிருந்தாங்க, குஜர் பத்திராஸும் வந்து கிளைம் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால வந்து தம்ரால் பித்தி அப்படின்ற அந்த போர்ட் யூஸ் பண்ணி ஜாவா அண்ட் சுமத்ராவில் வந்து தேவர் டிராவலிங். நிறைய சோர்ஸில் வந்து சொல்ல ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் மட்டும் வந்து இந்தியன் ஆர்டிக்கலில் வந்து ஹஸ் பீன் டிக்ளேர் இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து குஜர் பத்திரா ராஷ்டிர ட்ரை பார்ட்டி ஸ்ட்ரகிள்னு போடும்போது வந்து இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த ஒரு டயக்ராம் வச்சு தான் வந்து வருவாங்க. பட் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படி போகும்போது இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வருது தப்பாக தான் இருக்கும். லைக் இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினால வந்து இட் இஸ் டஃப், சரிங்களா? ஸோ எஸ், இந்த ஒரு ஓவர்லாப்மே வந்து இருந்திருக்கு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஒரு ஓவர்லாப்மே வந்து இருந்திருக்கு பிட்வீன் பாலாஸ் அண்ட் குர்ஜர் பத்திராஸ். அண்ட் அதனால தான் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது பாலா ரீஜனில் இருக்கக்கூடிய தம்ரால் பித்தி அப்படின்றது வந்து குஜராத் பத்திராஸ் கீழே வந்து இருந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மிஹிர் போஜா சிலையை வச்சுட்டு வந்து குர்ஜர்ஸ்க்கும் ராஜ்புட்ஸ்க்கும் அந்த ஒரு கிளாஷ் வந்தது இல்லைங்களா? ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து தான் மிஹிர் போஜா. So all three statements are correct. All three statements are correct. TPP-11, Comprehensive and Progressive Agreement for Trans-Pacific Partnership, otherwise known as Trans-Pacific Partnership 11 அப்படின்ட்டு. டீங்களா வர டிரான்ஸ்-பசிபிக் பார்ட்னர்ஷிப் 11 பீங்களா B2 எதுங்க தப்பா இருக்கு? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ங்களா 2 தப்புங்களா? 1 தப்புங்களா 2ங்களா? இல்லை 1 தான் தப்பு. யூஎஸ் வந்து மெம்பர்ஷிப் யூஎஸ் தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து யூஎஸ் வந்து ஜகா வாங்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளோ கான் பேக் ஆன் தேர் வேர்ட். ஸோ யூஎஸ் கிடையாது. யூஎஸ் இல்லாமல் ஒரு நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்-பசிபிக் பார்ட்னர்ஷிப் யூஎஸ் இல்லாமல் வந்து நடக்குது. 11 கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஆல் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஏபெக். யூகே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆகியிருக்காங்க ரீசெண்டாக. இல்லை, ஸோ ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நாட்டோ வச்சுலாம் கிடையாது. நாட்டோ வச்சு பேஸ் பண்ணதே கிடையாது. அது ஸ்ட்ரைட்டாக யூஎஸ்ஆல எடுத்துகிட்டு வரப்பட்டது. பட் நான் யூஎஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Uh, 25 Tinsukia Paya Telia Nala. வேற சரிங்களா? பாயா எங்க இருக்கு? சரி, 1 and 2 ஆர் கரெக்ட். இது எல்லாமே வந்து பழைய ரொம்ப கேர் இல்லாத மானுமெண்ட்ஸ். ஏஎஸ்ஐ வந்து ஒழுங்கா பார்த்துக்காத ரொம்ப கேர் இல்லாத மானுமெண்ட்ஸ் தான் வந்து. அண்ட் மானுமெண்ட்ஸ் பேரு அண்ட் அது கூட இருக்கு, அது எங்கே இருக்குது அப்படின்றது. மானுமெண்ட்ஸ் பேர் இங்கே மென்ஷன் பண்ணல. இந்த ஆர்டிகல் வந்து மானுமெண்ட்ஸோட நேம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தின்குசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ் ஆஃப் எம்பரர் ஷெர்ஷா அப்படின்னு ஒரு 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 ரூம் மாதிரி, லைக் ஒரு மானுமெண்ட் மாதிரி, கன்ஸ் ஆஃப் எம்பரர் ஷெர்ஷா அப்படின்ட்டு. புத்திஸ்ட் ரூயின்ஸ் வந்து இருக்குது. காப்பர் டெம்பிள்ஸோட ரூயின்ஸ். இந்த பாயா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு காப்பர் டெம்பிளோட ரூயின். ஒரு புத்திஸ்ட் இதோட ரூயின் பார்த்தீங்க அப்படின்னா டீலியா நாலா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், அது 2 கரெக்ட். டீலியா நாலா வந்து உத்தர் பிரதேஷ், உத்தரகாண்ட் இல்லை. இட்ஸ் உத்தர் பிரதேஷ், நாட் உத்தரகாண்ட். எல்லாமே வந்து ஓல்டு மானுமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். 1 and 2 ஆர் கரெக்ட். ஓல்டு மானுமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் 1 and 2 ஆர் கரெக்ட்.